சிம்மம், ராகுவால் ஆபத்து வருமா? அப்போ முழு பவர்ல இப்ப ராகு வந்து உட்கார்ந்துருக்கனால டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள போகாதீங்க. உங்களுடைய டெசிஷனை தயவு செஞ்சு மே மாதத்துக்கு மேல நீங்க தள்ளி போட்டீங்கன்னா, அஷ்டம சனி ஒரு சில இடையூறுகளும் பிரச்சனைகளும் கொடுத்தாலும் கூட சிம்மம், ராகுவால் ஆபத்து வருமா? தவறான உறவுகள் கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில இருக்கீங்க. ஸோ எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளும் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல சனி உங்களுக்கு தொல்லை கொடுக்க போறாரா இல்ல நன்மையை கொடுக்க போறான்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோவேர்ல்ட் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிடம் பற்றிய நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. சிம்ம ராசி காலச்சக்கரத்தோடைய 5வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி வந்து சூரியன்ங்க. இந்த ராசியில தான் இப்ப கேது பகவான் அப்படியே வந்து புடிச்சு வச்சிருக்காரு. எப்படி புடிச்சு வச்சிருக்காருன்னா, கடந்த 1 வருஷமா கேது உங்களுடைய ராசியில தான் வந்து அமர்ந்திருக்காரு. அடுத்த கட்ட நகர்வுகள்ல கேது பகவான் மக நட்சத்திரத்துக்கு சஞ்சரிக்க போறாரு. இப்ப அவர் பூரத்துல இருக்காரு, அடுத்து மகத்துக்கு போவாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து முன்னாடி நகர்ந்துகிட்டே இருக்க போறாரு. இப்படி நகரக்கூடிய இந்த தருவாயில சிம்மராசிக்கு கரியர் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், இல்ல பிசினஸ் எப்படி இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏப்ரல் 14th அப்போ சிம்மராசிக்கு ராசி நாதனான சூரிய பகவான் வந்து உச்சம் அடைய போறாரு. எங்க வந்து உச்சம் அடைறாரு அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கணும். உங்களுடைய ராசியில இருந்து 9ஆம் பாவம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் வந்து உச்சம் அடைறாரு ஏப்ரல் 14th அப்போ. இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். அந்த நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா இருக்கும். அதனால நீங்க வந்து ஏதாவது தர்ப்பணம் பண்றதோ இல்ல உங்க முன்னோர்களுக்கு நீங்க செய்ய அதாவது தள்ளி தள்ளி வச்சிருப்பீங்க. நான் இதை இன்னைக்கு பண்றேன் அன்னைக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு 6 மாத காலமா 7 மாத காலமா அப்படின்னு நீங்க தள்ளி தள்ளி வச்சிருந்தீங்கன்னா இப்ப அதுக்கான ஒரு டைம் பீரியட் வந்து வந்துருச்சு. மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த மக நட்சத்திரமானது பூர்வீகத்தை கனெக்ட் பண்ணும், உங்க பித்ரீஸை கனெக்ட் பண்ணும், உங்க முன்னோர்களை கனெக்ட் பண்ணும். அப்ப நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா அதை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க இந்த ஏப்ரல் மாதத்துல. ஏன்னா சூரியன் உச்சமா இருக்காரு. இந்த டைம் பீரியட்ல நீங்க அதை செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்களோட டைரக்ட் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா மகம் அப்படின்றதே பித்ரீஸ். அப்ப அந்த பித்ரீஸ் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வழி வழியா வரக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த குழந்தைகளுக்கு அடுத்து ஒரு பேரன் பேத்தி அப்படியே அவங்களுக்கு எல்லாருக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்னென்னலாம் செய்ய விடாம, அதாவது முடிக்கப்படாத கடமைகளை செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா என்ன நான் பாக்குறேன்னா, சிம்மராசியை பொறுத்த வரைக்குமே கடந்த ஒரு 2-3 வருஷமாவே அங்க தவறான உறவுகள் கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. இது நீங்க ஓப்பனா சொன்னாதான் தெரியும். ஏன்னா சில பேர் வந்து இந்த மறைக்கிறாங்க, சில பேர் அதை வந்து வெளிப்படையா சொல்றாங்க. சிம்மராசிக்காரங்க தவறான உறவுகள் கிட்ட போய் மாட்டிக்கிறது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் குள்ள போயிடுறது, நச்சு உறவுகள் கிட்ட போயிடுறது. உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த உறவுகள் கிட்ட போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஏன் அது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 7ல ராகு. ராசிக்கு 7ல எப்பயுமே ராகு வரும்போது இந்த பிரச்சனையை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமான முறையில கொடுக்கும். அதுவும் ராகும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ முழு பவர்ல இப்ப ராகு வந்து உட்கார்ந்துருக்கனால டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள போகாதீங்க. அதனால மன உளைச்சல், அதனால மன கஷ்டம், கரியர்ல மிகப்பெரிய ஒரு செட்பேக் வந்து உங்களுக்கு அதனால வந்து ஏற்படும். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் நீங்க மிக முக்கியமா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த நகர்வுகள்ல பாத்தீங்கன்னா குருவோடைய பார்வை உங்களுக்கு கிடைக்காது. குரு வந்து இப்ப வரைக்கும் ராகுவை பார்த்துட்டு தான் இருக்கு, சரிங்களா? அதே நீங்க மே மாதம் ஜூன் மாதம்லாம் போயிட்டீங்கன்னா குருவோட பார்வை சுத்தமா ராகு கிடைக்காது. அது ஃபுல் பவர்ல உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் சிம்ம ராசிக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸா இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். பிசினஸ்லாம் எப்படி இருக்க போகுது? பிசினஸ் நல்லா இருக்குமா? எங்களுடைய பொருளாதார ரீதியா எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பினான்சியல் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சிம்மம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் இருப்பாங்க. ஓகே, இந்த இந்த மந்த் நான் இவ்வளோ சேவிங்ஸ்ல வைக்கணும், நெக்ஸ்ட் மந்த் நான் இவ்வளோ சேவிங்ஸ், இந்த பணத்தை நான் வந்து ஃபேமிலிக்கு இந்த இடத்துல நான் போடணும், இந்த இடத்துல நான் போயிட்டு நான் வீடு வாங்கணும், லேண்ட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் வச்சிருப்பீங்க. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி நடக்குமா நடக்காதான்றது உங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு.
இப்போ ஒரு விஷயம் இருக்கும், அடுத்து அந்த மைண்ட் அப்படியே மறுச்சு இதுல போட வேணாம், வேற ஒண்ணுத்துல போடலாம் அப்படின்ற மைண்ட் கொஞ்சம் மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸ்க்கு குரு உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ல வராரு. இப்ப பாருங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து வந்து 12ஆம் வீட்டுக்கு போவாரு. அப்புறம் ராசிக்கே வந்து உட்காருவாரு. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் உங்களுக்கு குரு நல்லா இருக்கிறதுனால, இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்ட்டா ஸ்ட்ராட்டஜி போடுங்க. அது உங்களுக்கு லாபத்த குடுக்குது. பிசினஸ் வைஸ் எப்படி இருக்க போகுது? கரியர் வைஸ் எப்படி இருக்க போகுது? அப்படின்னா, நிச்சயமான முறையில ப்ரமோஷன்ஸ எதிர்பாருங்க. இந்த ஏப்ரல் 14க்கு மேல உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். சூரியன் வந்து உச்சம் அடையறாரு இல்லையா? ஸோ உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து உச்சம் அடையறதுனால, ப்ரமோஷன்ஸ் எதிர்பாராத ப்ரமோஷன்ஸ், இல்ல வேலையில ஒரு சில மாற்றங்கள், இல்ல வேலையில இந்த வேலையில விட்டு புதுசா ஏதாவது ஒரு வேலைக்கு போனா நல்லா இருக்குமா? இந்த மாதம் நான் மாறலாமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கான்னா, கண்டிப்பா இருக்கு. 9ல வந்து சுக்கிரன், சூரியன் இருக்காரு இல்லையா? ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றமோ, இல்ல திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு ஒரு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் வர வேண்டிய ஒரு இடத்துல வந்து அது தள்ளி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த ப்ராஜெக்ட் கூட வந்து உங்களுக்கு இந்த நெறைய மேலும் மேலும் அது போகக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். தனியா இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது, செகண்டரியா ஒரு ப்ராஜெக்ட் வராமலே அது நிலுவையில இருக்கு அப்டின்னா, அந்த செகண்டரி ப்ராஜெக்டும் உங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ஏப்ரல் மாதம். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி சூரியன் உங்களுக்கு குடுக்குறார். ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதம் ஆல்ரெடி சொல்லியாச்சே, நச்சு உறவுகள், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ராசிக்கு 7ல வந்து ராகு இருக்காரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் மேரேஜ் ஆன அதுக்கான கமிட்மெண்ட்ஸ்க்குள்ளலாம் போலாமா? அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் இப்ப அஷ்டம சனியில இருக்கீங்க. அஷ்டம சனியில இருக்கும்போது, மிக கவனமாக பார்ட்னர வந்து நீங்க சூஸ் பண்ணணும். சனி 8ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்காரு இல்லையா? ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்க, ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு லைஃப்ல வந்து புரட்டியே போட்டுரும். அப்போ ஒரு கமிட்டடான ஒரு பெர்சனோட தான் நீங்க இருக்கணும். கமிட்டடான ரிலேஷன்ஷிப்ல தான் நீங்க இருக்கணும். சனினாலே கமிட்மெண்ட் தான். உங்க ராசிக்கு சனி யாரா வராரு? 6ஆம் அதிபதி. அவரே வந்து 7ஆம் அதிபதியா வராரு. ஸோ ரணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் அவர்தான். ரிலேஷன்ஷிப்புமே அவர்தான். 2மே சனி. இந்த 2 வீட்டோட அதிபன் எங்க இருக்காரு? 8ல போயி உட்கார்ந்திருக்காரு. இந்த மாதம். சரி அவர் மட்டும் தான் தனியா இருக்காரா? அப்படின்னு கேட்டா இல்ல. கூட செவ்வா, கூட புதன், நீச்சம் பெற்ற புதன். சில நேரம் மதி மங்கிடும். புதன் அப்படின்னாலே நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் தான். ஸோ சில நேரம் இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய விஷயத்துல மதி மங்கிடும். அதனால கொஞ்சம் டெசிஷன்ஸ நீங்க தள்ளி போடுறது நல்லது அப்படின்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ப்ளீஸ் உங்களுடைய டெசிஷனை தயவு செஞ்சு மே மாதத்துக்கு மேல நீங்க தள்ளி போட்டீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு இருக்கும். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, சூப்பராவே இருக்க போகுது. 9ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் வந்து உட்கார்ந்திருக்காரு இல்லையா? ஹையர் ஸ்டடீஸ் ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது உங்களோட உயர்கட்ட கல்வி, படிப்பு, உங்களோட எஜுகேஷன். 9ஆம் இடம்ன்றது தந்தை ஸ்தானம். ஸோ சூரியனே போய் 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கனால, தந்தை ரீதியான நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஆசை எல்லாத்தையும் அப்பா நிறைவேத்தி வைப்பாரு. அவரால உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ரொம்ப பாசிட்டிவாவே உங்களுக்கு இருக்கு. எஜுகேஷன் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா? நான் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். எம்எஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் போலாமா? எனக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கான்னா, நிச்சயமான முறையில இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு 9ஆம் அதிபதியோட தசாபுக்தி வரணும். 9ஆம் அதிபதியோட தசாபுக்தியோ, இல்ல 12ஆம் அதிபதியோட தசாபுக்தியோ வந்துச்சு அப்படின்னா, நீங்க ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமான முறையில ஏற்படும். ஏன்னா ஆல்ரெடி 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல தான் ராகு பிரச்சனைய குடுக்கும். மத்தபடி படிப்பு சார்ந்த விஷயத்துலலாம் அது ஒண்ணும் பண்ணாது. ஸோ அதோட பாவகங்கள் 9, 12ஆ வருது. ஸோ அந்த வகையில நீங்க தப்பிச்சுருவீங்க. அதனால நீங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து 2nd வீக்குக்கு மேல ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள வந்துருங்க. மொத்தத்தில் சிம்மராசிக்கு அஷ்டம சனி ஒரு சில இடையூறுகளும், பிரச்சனைகளும் குடுத்தாலும் கூட, ராசிநாதனான சூரிய பகவான் சூப்பரா போய் 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து, உங்கள அப்படியே காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. நான் வரேன் அப்படின்ற மாரி அவர் வந்து 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து, உங்கள காப்பாத்திக்கிட்டு, ஏதோ ஒரு வித சப்போர்ட்ட உங்களுக்கு வந்து குடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்லாவே இருக்கு. கவலையே வேண்டாம். கடகராசிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல குடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்ப நீங்க ரீட் பண்ணணும். பர்சனலா என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா, இதோ இருக்கவே இருக்கு என்னோட கன்சல்டேஷன் நம்பர். அதுல நீங்க உங்க அப்பாயின்ட்மெண்ட்ஸ புக் பண்ணிக்கலாம்.
யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.